வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வெடித்தது தந்தை மகன் இடையேயான மோதல். நீர் அடித்து நீர் விலகாது அப்படின்னு சொன்னாலும் அதிகாரத்துக்கான போட்டியில் தன்னுடைய அப்பாவையே கொண்ட வரலாறுலாம் பழைய முகலாய காலத்திலிருந்து இருக்கிறது. ஆங்கிலேயர் காலத்திலாம் இருந்தது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். சொத்து தகராறுல அப்பாவை வெட்டின பையன்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த அதிகாரம் பணம் அப்படிங்கிறது எந்த எல்லைக்கும் போகும்னு வரலாறு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனரான ஐயா ராமதாஸ் அவர்கள் அவங்க பையனை அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலேருந்து எடுத்துட்டு தான் தலைவராயிருக்கார். கேட்டால் இதற்கு பல காரணங்கள் இருக்குங்கிறார். ஏற்கனவே பொது மேடையில் 2 பேரும் சண்டை போட்டதை நாடறியும். அப்பாவும் பையனும் சண்டை போட்டிருக்காங்க. இதுவும் அந்த கட்சி இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, இதுக்கும் முட்டு கொடுப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது கடந்த காலத்தில் எப்படி செயல்பட்டதுங்கிறது நாடறியும். ஐயா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சேவை செஞ்சுருக்காருன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு கட்சி அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னா அது யாருங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் நிறைய குடும்பங்கள் இருக்குது. அதில் இந்த குடும்பமும் விதிவிலக்கலை. இவங்களும் ஏன்னா நானும் என் மகனும் சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே கால் வச்சா சவுக்கால் அடிங்க இதெல்லாம் நிறையா சொன்னவர் தான் ஐயா. இப்படிப்பட்டவர்கள் ஏன் இந்த மோதல்? கட்சியை உடைத்த அமித்ஷா என்னங்க நீங்கள் ஒன்று நம்பி? ஆமாம்மா, அமித்ஷா இதெல்லாம் இந்த வேலை தானே அமித்ஷா பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். சமூக நீதியை காத்த காவலர், சமூக நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்னு ஐயாவுக்கு ஒரு பேர் உண்டு. கரெக்டாக பண்ணுவார். கூட்டணியில் இருந்தாலும் எதிர்ப்பார். சமீபத்தில் வக்பு வாரிய சட்டம் வரும்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் கண்டிக்கிறார். ஆனால் வரலாற்று பிழை செய்தது அன்புமணி ராமதாஸ். இவர் போய் ஓட்டு போட்டுருக்கணும். சார் அதிமுக ஓட்டு போடுறாங்க சார். அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அதிமுக நீங்கள் அடிமை கட்சி, எடப்பாடி பழனிசாமி கருப்பாம்பூச்சி மாதிரி ஊந்து போகிறாரு, நீங்கள் காபி ட்ரெஸ் போடலன்னு முதலமைச்சர் சொன்னால் கூட தாங்கள் ஒரு மதச்சார்பற்ற கட்சிங்கிறதுக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக போய் பிஜேபிக்கு எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. நம்ம பாராட்டணும். ஆனால் நீங்கள் பிஜேபியெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு சங்கி. வேறு என்ன சொல்கிறது? அன்புமணி நம்ம அன்றைக்கி பச்சோந்தி ஆகிய அன்புமணி நம்ம தான் சொன்னோம். சார் நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவரோட பையனாக இருந்தாலும் சார் தமிழ்நாட்டுக்கு துரோகங்களில் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது ஒரு கட்சியா? ஐயாவுடைய பையனா நீங்கள்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எப்படி மூப்பனார் அவர்கள் ஒரு காலத்தில் வாஜ்பாய் அரசை ஒரு ஓட்டில் கவுத்தாங்க ஜெயலலிதாமா, ஒரே ஒரு ஓட்டு. அப்போ மூப்பனார்கிட்ட 3 ஓட்டு இருந்ததுங்க. மூப்பனாருக்கு 3 ஓட்டு. காங்கிரஸை பிடிக்காமல் தனி கட்சி வச்சுருக்காரு, தமிழ் மாநில காங்கிரஸ். அதுதான் மூப்பனார் இன்னும் உயர்ந்த இடத்துல இருக்கார். காங்கிரஸ்லேருந்து வெளியில் 3 எம்பி வச்சுருக்காரு. வாஜ்பாய் அரசை கவுக்க ஜெயலலிதாமா ஒரு ஓட்டில் ஜெயிக்கிறாங்க. இவர் மட்டும் நினச்சிருந்தா வாஜ்பாய் கவர்மெண்ட் காப்பாற்றப்பட்டிருக்கும். மூப்பனார் நினச்சிருந்தா பண்ணாரா? ஏன்? அவர் தான் ரியல் காங்கிரஸ்காரர். அவங்க பையன் மீடியேட்டர். வேறு என்ன பேசுகிறது? ஓட்டு போட்டு வந்திருக்காரு பாருங்கள் ஜிகே வாசன். அப்பா எந்த உயர இடத்துல இருக்கார் பாருங்கள். சில பசங்களால் அப்பாவுக்கு ரொம்ப கெட்ட பேர் வரும். அது அந்த மாதிரி தான் இதெல்லாம். வேறு என்ன பேசுகிறது? அவங்க அப்பா எவ்வளோ உயரத்தில் இருந்தார், இவர் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்பா நல்லவங்களாக இருப்பாங்க, பையன் பார்த்துருக்கீங்களா வெளியில்? அந்த கதை தான். அப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார். வக்பு வாரிய சட்டத்தை எதிர்த்துன்னா நீங்கள் அங்கே போகலைன்னா வரலாற்று இது எப்படிங்க பதில் சொல்லுவீங்க? பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க நிறைய டிபேட்டில் பேசுகிறாங்களே வாய்க்கிலி, எதுக்கெல்லாம் என்ன பதில் கேளுங்க. கேட்டால் பாட்டாளி சொந்தங்களே, பாட்டாளி மக்கள் கட்சியிலே நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பாட்டாளி வன்னிய மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு தெரியும் சார் நீங்கள் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அன்புமணி செய்த தியாகம் என்ன பண்ணீங்க? டாக்டருக்கு படிச்சிங்க, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டீங்க. அவ்வளோ கட்சியை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சுருக்காரு. அவருக்கு நீங்கள் சவால் விடுறீங்க, வயசில் பெரியவர்னு கூட பார்க்காம. என்ன ஒன்று கட்சி அன்புமணி பின்னால் இருக்குது. அதில் மாற்று கருத்தில் நிர்வாகிகள்லாம் அன்புமணி பின்னால் தான் இருக்காங்க. வயசாகி போச்சு அவருக்கு. அவர் சொல்கிறத எதுவும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. பிஜேபியோட போவே வேணாம்பா, தோற்றுருவோன்னு சொன்னார் போன தடவை. கரெக்டாக சிவி சண்முகத்தெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு. நேராக நீங்கள் வந்தீங்க, கரெக்டாக கூப்பிட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு இதை முடிச்சிட்டிங்க, டீலை முடிச்சிட்டிங்க. அண்ணாமலை கூடயோ பிஜேபியோட சேர்ந்து அவனால் உருப்பிடுவானா தமிழ்நாட்டில்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அண்ணாமலை கூட சேர்ந்தால் உருப்பிடுவாங்களா? அண்ணாமலையோட இதே மாதிரி தான் சீமான் மேடையில் ஏறினாரில் எழுதி வச்சுக்கோங்க, முடிஞ்சு கட்சி. அண்ணாமலை ஒருத்தரை பாராட்டினார், அந்த கட்சி விளங்குவாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிஜேபி ஒரு கட்சியை பாராட்டுதுன்னா உத்தவ் தாக்கரேக்கு என்ன ஆச்சு? கூடவே வச்சு முடிச்சிட்டாங்களா கதையை? எல்லா வேலையும் பண்ணுவாங்க இவங்க. சார் இவங்க உள்ளே போனால் அந்த வீடு முடிஞ்சு போச்சு சார். பிஜேபிங்கிறது ஒரு கட்சியோட சேர்ந்தாங்கன்னா அந்த கட்சி முடிஞ்சது. ஒரு ஸ்டேட்டுக்கு போனால் அந்த ஸ்டேட்டே முடிஞ்சது. இந்தியாங்கிற மாதிரி மூட்டாக இந்தியா நாடே அழிஞ்சது. இதுதானே பிஜேபியோட வரலாறு. கரெக்டாக அமித்ஷா வரும்போது ஏன் நீங்கள் இன்றைக்கி என்ன பிரச்சனை வருத்துறீங்களா? கரெக்டாக அமித்ஷா நைட்டு வராரா, நாளைக்கு எல்லாத்தையும் சந்திக்கிறார். அப்பாவை கூப்பிட்டு நீ வாப்பா சந்திப்போம். எதுக்கு? அமித்ஷாவை சந்திச்சுடுவோம்ப்பா. இதுதான் வேலை. ஒரு 10 நாள் அந்த பஞ்சாயத்து போய்ட்டு இருக்குது. அமித்ஷா வராரு, சந்திப்போம். வேணாண்டா தம்பி,
டைம் இருக்குது, 1.5 வருஷம் இருக்குது, இப்போவே போவேணாம், இருக்கட்டும், தொங்கலில் விடுவோம், கடைசியாக சீட் பார்கெட் பண்ணுவோம். இல்லை அமித்ஷாட்ட இப்பயே போய் ஜாயின் பண்ணிடணும். ஏன் அமித்ஷா மிரட்டுவார், தம்பி உன்னுடைய கேஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது, பார்த்துக்க தம்பி, உள்ளே கீழே போயிடாது, அப்படி தானே கேட்டிருப்பாரு. இல்லைனா உங்களுக்கு ஏன் அப்படி என்ன பிஜேபியோடைய கொள்கைகள் உங்களுக்கு பிடிச்சி போச்சு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். என்ன பிஜேபியோட கொள்கைகள் உங்களுக்கு என்ன? பிஜேபியோட முதல்ல கொள்கையே இல்லை, என்ன கொள்கையில் பிடிச்சி போனீங்க நீங்கள்? அன்புமணி ஒரு உதறல், வேற என்ன பேசுறது? ஏங்க இதெல்லாம் ஜெயிலுக்கெல்லாம் கஷ்டப்பட்டால் முடியுமா தம்பி? 1.5 வருஷம் பார்ப்போன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் ஏன் இவ்வளோ துள்ளுறீங்க? அப்போ அமித்ஷா என்ன சொல்லியிருப்பார்? வேணாம்பா, உங்கள் அப்பா உடச்சிட்டு வா, கட்சியை நம்ம பார்த்துக்கலாம், நம்மகிட்ட தான் அதிகாரம் இருக்குது, உங்கள் அப்பா தனிமரமாக்கி கட்சியை நம்ம கொண்டு போயிடலாம், இதெல்லாம் ஐடியா கொடுத்துருப்பாரு. கொடுக்காதவர அமித்ஷா, இவங்கெல்லாம் யோகியமானவங்களா? இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாரு. நல்லா இருந்த கட்சியை உடச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அப்பா பையனுக்குள்ளே சண்டை, இந்த வேலை தான் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நாளை காலையில் எப்படியும் அப்பாவை கூட்டிகிட்டு அன்புமணியை பார்க்கலாம், அன்புமணியும் ராமதாஸும் போய் அமித்ஷாவை பார்க்கணும் அப்படிங்கிறது பிளான். ஐயா வரமாட்டேன்ட்டார். வரமாட்டத்தோட முக்கியம் கட்சி தலைவர் பதவியும் உனக்கு வேணாம்பா, நீ செயல் தலைவராக இருந்துக்கன்ட்டார். இது எப்படி கட்சி உடையுமா அப்படின்னா? கட்சி உடையாதுங்க. ஏற்கனவே கட்சிக்கு மரியாதை போயிடுச்சு வெகுஜன மக்கள் மத்தியில். அப்பா இதே மாதிரி தான் அப்பா என் பையனுக்கு இதே வேலையாக போச்சுப்பா. பார்த்துட்டு இருக்க வன்னிய மக்களுக்கே தெரியும், இதே வேலையாக போச்சுங்க 2 பேருக்கும். இவங்க குடும்பம் காலேஜ் கீழேஜின்னு சொல்லி எவ்வளோ செல்வ செழிப்பில் இருக்காங்க, ஃபாரின்லேருந்து அவ்வளோ. இவங்க அன்புமணி அவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கெல்லாம் பேசுவார். ஆனால் பல கதை வேறு. இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் இவங்களை எப்படி பார்ப்பாங்க? இந்த கொஞ்சம் யோசனை பாருங்கள். பாட்டாளி மக்களுக்கு ஓட்டு போடுறது யார் சார்? உழைக்கக்கூடிய மக்கள் தானே. நீங்கள் வன்னிய மக்கள் உண்மையிலே நல்லவங்க தான். எப்படி பட்டியலின மக்கள் உழைக்கும் மக்களும், அதேமாதிரி வன்னிய மக்களும் உழைக்கக்கூடிய மக்கள் தான். அந்த ஒருத்தரை வச்சு இவங்க சுரண்டிகிட்டு இருக்காங்க. கேட்டால் ஒரு சமூகத்துக்கு எதிராக ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு லவ் பண்ணுறான்லாம் சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் அவர் பேசின பேச்சு கடந்த காலத்தில். என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ ஒரு விஷயம் இது எப்படி இங்கே போகும் தெரியுமாங்க? அவங்களுக்கு ஏற்கனவே வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்ருக்குது. இவங்களுடைய மனைவி நின்று தருமபுரியில் தோக்குறாங்க, அந்த லட்சணத்தில் இருக்குது கட்சி. இவர் ஐயா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சியை இவர் பையங்கிற அடிப்படையில் வருவார், இவருக்கு எல்லா பொறுப்பும் நம்ம கொடுத்துடணும், இவர் யாரோட வேணால் கூட்டணி கட்சி அழியிறது எப்படி சார் ஐயா ராமதாஸ் ஒத்துக்குவார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாட்டாளி மக்களோட நிலைமை என்ன? 5%, 4% ஒரு 4.5% வந்திருக்கீங்க. இதை வச்சு பார்கெயின் பண்ணி கட்சியை வளர்க்குறது எப்படின்னு ஐயா பார்த்துட்டு இருக்கும்போது, பிஜேபியோட தான் அதாவது தோக்கிற கூட்டணியிலேயே போவேன்னு சொல்லி பண்ணுறது அன்புமணி என்னைக்கு தலைவரானவரோ அன்னையிலேருந்து கட்சியோட இறங்குமுகம் பார்த்தீங்களா? அன்புமணி என்னைக்கு தலைவராகிறவரோ அன்னையிலேருந்து இறங்குமுகம் தான் கட்சிக்கு. இப்போ கடைசி எங்கே போய் முடிய போகுது? கடைசியாக பிரச்சனையில் போய் முடிஞ்சிருச்சு. இப்போ அண்ணாமலை இவர் அமித்ஷா பஞ்சாயத்து பண்ணுவார். அவர் நிறைய ஐடியாலாம் கொடுப்பார்ல. இப்போ நாளைக்கு அன்புமணியை சந்திப்பதால் இன்னும் மேலே விளைவுகள் இருக்கும். இப்போ சொல்லிட்டாராம், நாளைக்கு போய் சந்திக்க போனீங்கன்னா நான் அறிக்கையை விட்டுருவேன், அன்புமணிக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறிக்கை விட்டுருவேன். அதனால் இப்போ கம்முன்னு இருக்காங்க. எனக்கு இப்போ எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, வேணாம் தேவையில்லாமல் தேர்தல் வரும்போது ஐயாவுக்கு ஒரு 10 ஓட்டு இருக்கும், அதுவும் போயிடுச்சுன்னா நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லா நிர்வாகிகளும் அன்புமணி பின்னால் போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் இங்கேயே இருப்பாங்க. என்ன பிரச்சனை? அன்புமணி மட்டுமே தலைவராக இருக்கணும். சொந்த அக்கா பையன், தங்கச்சி பையன், சொந்த தங்கச்சி பையனை இளைஞரணி தலைவருக்கு ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்? நான் இருக்கணும், என் பொண்ணு எல்லாம் என் குடும்பம் மட்டும்தான் இருக்கணும், யாரும் வந்துடக்கூடாது. எப்படி பாருங்கள், மறுபடியும் சொல்ல ஞாபகத்துங்க, இந்த பணத்தாசை அதிகார ஆசைங்கிறது சொந்த பந்தத்தையே பிரிக்குது பார்த்தீங்களா? சார் இது நடக்கும் சார், நீங்கள் எல்லா அதிகாரமிக்க குடும்பத்திலையும் இது நடக்கும். சரத்பவாரை எழுத்துட்டு வெளில வந்தது யார்? சரத்பவாரோட அண்ணன் பையன். இதெல்லாம் நடக்கும். பவர் அப்படிங்கிறது அது நீங்கள் சும்மா இருக்காது. அதனால தான் கலைஞர் அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் அந்த 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 முதலமைச்சர் பதவி யாருக்குமே தெரியல. அவருக்கு தெரியும், இதை கொடுத்தீங்கன்னா யாரும் நம்மளை சீண்டவே மாட்டாங்க. அது வரைக்கும் கலைஞர் கருணாநிதினு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் தலைவர் பதவி மட்டும் அவர் ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஆக்கி விட்டுருந்தா அவரை யாரும் பார்க்கவே மாட்டாங்க, அதில் இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க. அதெல்லாம் தெரியாமல் தானே பண்ணார். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி ஐயா அவர்களுக்கும் சின்னையா ஓகே, தமிழ்நாட்டில் என்ன சாவமோ தெரில, ஒருத்தர் பேர் பெரியவர், சின்னவர், இவங்க தான் அப்படி பேரா, நம்மளாம் எதுக்கு தான் பிறந்தனே ஒன்றும் புரிய மாட்டுது. குடும்பங்கள் கொண்டாடி நிறைய சொத்து சேர்க்குறீங்களே, இதெல்லாம் பாட்டாளி மக்களுக்கு சொந்தமும் நினைக்கல. நிறையா கட்சியில் வாரிசு அரசியலுங்கிறது ஒரு அளவுக்கு மீறி போயிட்டு இருக்குது. இது மக்கள் தான் பார்த்து திருந்த வேண்டும். நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில. மற்றபடி ஒரு அழகான ஒரு சொல்கிறாங்களே, ஒரு பூத்து குலுங்க கொண்டிருக்கக்கூடிய செல்வ செழிப்புள்ள ஒரு கூட்டு குடும்பத்தை உடைத்த பெருமை ஐயா அமித்ஷாவை சேரும், ஐயா பிஜேபியை சேரும். இது அவங்க பண்ணலேன்னா தான் ஆச்சரியம். பிஜேபி புகுந்த வீடு அப்படிங்கிறது உருப்படாது, நாடும் உருப்படாது. நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம், அதை உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் தான் வருது. இப்போ அமித்ஷாவை நாளைக்கு அவர் சந்தித்தால் கட்சி விட்டு தூக்கப்படுவார், அதுவும் நிச்சயம். இதில் இன்னொரு வேலை போயிட்டு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லாருக்கும்
எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, போன தடவை கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வரும்னு நினச்சி சிவி சண்முகம் வரைக்கும் பேசி எல்லாம் முடிவாயிடுச்சான். இப்போ சிவி சண்முகம் கேட்டார்ல, நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, காலையில் போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. இப்போ ஐயா சொல்லிட்டாரு, பாஜகவுடன் கூட்டணி அதெல்லாம் செயற்குழு கூடி தான் முடிவெடுக்கும், இப்போ நான் முடிவெடுக்க முடியாது. அப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங் கேன்சல். ஐயா கோபமாகி விட்டார். அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.